ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு நாய் தன்னுடைய சொந்த வாலை தானே கடிக்கணும்னு வெறித்தனமா சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம அலச போற இந்த புத்தகத்தோட ஆசிரியர், அதாவது தத்துவஞானி வு சின் என்ன சொல்றாரு தெரியுமா? நாமும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. நாமும் வாழ துரத்துறோமா? அதேதான். நமக்கான அமைதிய எங்கேயோ வெளியில தேடி நம்ம வாலை நாமே துரத்திட்டு இருக்கோம். இந்த புதிய ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போறது ராய் மெல்வின் மொழிபெயர்ப்புல வெளிவந்த வு சின் எழுதின நோ கிரேட் ஃபியூச்சர் அட்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது த லாஸ்ட் ரைட்டிங்ஸ் ஆஃப் வு சின் தொடர்ல 5வது வால்யூம். ரொம்ப அற்புதமான ஒரு தொடக்கம் இது. ஏன்னா அந்த நாயோட உதாரணம் நம்ம வாழ்க்கையோட தேடலை அப்படியே கண் முன்னாடி நிறுத்துது. பாத்தீங்கன்னா, நாமெல்லாம் எப்பவுமே ஏதோ ஒன்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா ஆமா, ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சுதானே செயல்படுறோம். கரெக்ட். ஆனா இந்த புத்தகம் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த முன்வைக்குது. அதாவது எதிர்காலத்துல அடைவதற்கென்று எதுவும் இல்லை அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுது. எதிர்காலத்துல அடையறதுக்கு எதுவுமே இல்லையா? ஆமா, உண்மையை சொல்ல போனா நம்ம தேடலை நிறுத்துறது தான் வாழ்க்கையோட மாபெரும் கண்டுபிடிப்பு. அதைத்தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ நீங்க இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. பார்த்திருக்கேன். ஒரு மலை நீரோட இருக்கும். அதேதான். ரொம்ப அமைதியான மலைகள், எந்த சலசலப்பும் இல்லாத ஒரு நீரோடை. இத பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு ஆழமான நிசப்தம் பரவும். அந்த அமைதியைத்தான் இந்த விவாதத்தின் மூலமா கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு கடத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் அடிப்படை எதிர்காலத்தை நோக்கி ஓடுறது மட்டும் கிடையாது. அந்த ஓட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற நாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான். இங்கிருந்து தான் வு சின் தன் ஆழமான கருத்தை ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த உலகத்துல நாம சந்திக்கிற வழிகள், குழப்பங்கள், அப்புறம் கோவம், இது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த நான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் இருக்காருன்னு நாம் ஆழமா நம்புறதுதான். ஆனா நாம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கேன் தானே? அங்கதான் விஷயமே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நான் அப்படிங்கிறது இயற்கையா நம்மளோட பிறந்தது கிடையாது. இது நம்ம பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் சமூகம், இவங்க எல்லாராலையும் சேர்ந்து நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மனமயக்கம். ஓ, ஒரு மனமயக்கமா? ஆமா, ஆங்கிலத்துல இத டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிப்னாட்டிசத்துல இருக்கிற மாதிரி அந்த மயக்கத்துல தான் நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது நாமளே நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்காகவே வாழ்நாள் முழுதும் போராடிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ அந்த நாயோட உதாரணத்துக்கு திரும்ப வருவோம். தனக்குள்ளேயே முழுமையா இருக்கிற அமைதிய மனிதன் வெளியில எங்கேயோ இருக்குன்னு நினைச்சு தேடிக்கிட்டே இருக்கான். உண்மைதான். எதை நாம இழந்தோமோ அதைத்தான் நம்மால கண்டுபிடிக்க முடியும். தொலைக்காத ஒன்னை எப்படி தேட முடியும்? குறிக்கோளும் இல்லாம சோம்பேறிகளா மாறிட மாட்டோமா? இது நிறைய பேருக்கு வர்ற இயல்பான கேள்விதான். ஏன்னா அடுத்த மாசம் வாடகை கொடுக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எந்த உந்துதலும் இல்லாம எப்படி இயங்குறது? இருட்டறையில இல்லாத ஒரு கருப்பு பூனையை தேடுற மாதிரி தானே இது. தேடலை நிறுத்துறதுங்கிறது ஒரு தோல்வி மனப்பான்மை இல்லையா? இங்கே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதே மனசு உருவாக்குற ஒரு பயம்தான். பயமா? ஆமா, வு சின் ரொம்ப தெளிவா பதிவு செய்றாரு. நாம தேடுவதற்காக உருவாக்குற முயற்சிகள் இருக்கு இல்லையா, அதாவது அந்த மெத்தட்ஸ், அதுவே நாம சிக்கிக்கொள்ளும் குழிகள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ, நம்ம முயற்சிகளே குழிகளா? ஆமா, நான் ஒரு இலக்கை அடைகிறோம் அல்லது உன்னை தேடி பெறுகிறோம்னு நினைக்கும் போது அந்த நான் அப்படிங்கிற அகந்தை தான் மேலும் வலுவடையுதே தவிர உண்மையான விடுதலை கிடைக்கிறதில்ல. ஆனா குறிக்கோள் இல்லாம இயங்குறது சோம்பேறித்தனம் தானே? கிடையாது. அது இயற்கையின் முழுமையான இயக்கம். இப்போ ஒரு நதி எந்த குறிக்கோளோடும் கடலை நோக்கி பாயிறதில்ல, அது இயல்பா நடக்குது. வாவ், எந்த பிசினஸ் பிளானும் இல்லாமலேயே நதி ஓடுது. கரெக்ட். மரங்கள் எந்த பிசினஸ் பிளானும் போட்டு வளர்றதில்ல, எந்த முயற்சியும் இல்லாம இயல்பா நடக்கிறதுக்கு பேர் தான் மாபெரும் சுதந்திரம். அந்த நதியோட உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியானால் இந்த தேடுதல் அப்படிங்கிற மாயையிலிருந்து நாம வெளியே வரணும்னா முதல்ல நம்ம காணம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறோம்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா தேடுதல்ங்கிறது எப்பவுமே எதிர்காலத்தை சார்ந்துதான் இருக்கு. புத்தகத்துல காலத்தை ரொம்ப அழகா உடைச்சு சொல்லியிருக்காங்க. இறந்த காலம் அப்படிங்கிறது வெறும் ஒரு நினைவு குறிப்பு, அதாவது ஒரு ஃபுட் பிரிண்ட் மாதிரி. அது நடந்து முடிஞ்ச ஒண்ணு. ஆமா, ஃபுட் பிரிண்ட் தான். எதிர்காலம் அப்படிங்கிறது வெறும் ஒரு கற்பனை.
இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு அற்புதமா இந்த நிகழ்காலம் இருக்கு. கண்டிப்பா. மனசு எப்பவுமே ஒண்ணு கடந்த காலத்துல வாழும், இல்லனா எதிர்காலத்துல வாழும். நிகழ்காலத்துல மனசால வாழவே முடியாது. ஏன்னா நிகழ்காலத்துல இருப்பு மட்டும்தான் இருக்கு. ஆமா, இத விளக்கறதுக்கு ஊச்சின் ஒரு பிரமாதமான உதாரணம் சொல்றாரு. சேவல் கூவதால் சூரியன் உதிப்பதில்ல அப்படின்னு சொல்றாரு. நிஜமாவே இது எவ்ளோ ஆழமான உண்மை. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம செயல்களால தான் உலகமே இயங்குது, நாம தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. அந்த சேவல் உதாரணத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எப்படி சொல்றீங்க? இப்போ நாம இமெயில் அனுப்பிட்டு உடனே ரிப்ளை வரணும்னு 10 செகண்டுக்கு ஒரு தடவை பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்போம். ஆமாமா, நாமெல்லாம் படுறதுதான். நாம ரெஃப்ரெஷ் பண்ணா உடனே இமெயில் வந்துடும்னு ஒரு மாய. நம்மளோட கட்டுப்பாடு உலகத்து மேல இருக்குன்னு நம்புற ஒரு அறியாமை தான் இது. ரொம்ப கரெக்டான உதாரணம். உள்ளத உள்ளபடி ஏத்துக்கிறது தான் உண்மையான ஞானம்னு புத்தகம் சொல்லுது. ஒரு புத்திசாலிக்கு நாளை அப்படிங்கிற ஒண்ணு தேவையே இல்ல. அவனுக்கு இந்த இப்பொழுதே போதுமானது. ஆனா நாம என்ன பண்றோம்? கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுள்கிட்ட போய் பேரம் பேசுறோம். ஆமா, எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைச்சா நான் உனக்கு முடி காணிக்க தர்றேன் அப்படின்னு நடக்கவிருக்கும் விஷயங்களை நமக்கு சாதகமா மாத்திக்க நினைக்கிறோம். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, நாமெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நாடகத்துல நடிக்கிற வெறும் நடிகர்கள் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு புரிய வரும். ஏற்கனவே எழுதப்பட்ட நாடகமா? ஆமா, ஒரு நாடகத்துல நடிக்கிற நடிகர் ஸ்கிரிப்ட மாத்தி எழுத முடியாது. அவர் அந்த பாத்திரத்தை நடிக்கலாம், அவ்வளவுதான். அப்படிதான் இந்த பிரபஞ்சமும் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? கரெக்ட். நடக்கிறதெல்லாம் இயல்பா நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு நாம நினைக்கும் போதுதான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. எனக்கு நடக்குதுன்னு நினைக்கிறது தான் பிரச்சனையோ? ஆமா, உடம்புல ஒரு வலி ஏற்படும்போது அது வெறும் உடல் ரீதியான வலி. ஆனா ஐயோ, எனக்கு இப்படி வலிக்குதே, ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அந்த வலிய நாம மனரீதியான துன்பமா மாத்துறது அந்த நான் தான். உண்மைதான், நாம தான் அதை பெருசாக்குறோம். உள்ளத உள்ளபடி ஏத்துக்கிட்டா அங்க காலங்கிற மாய உடைஞ்சு நித்தியமான நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கும். சரி, நாம வெறும் நடிகர்கள் தான், நம்ம கையில எந்த கட்டுப்பாடும் இல்ல, இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே ஒரு மாயதான் அப்படின்னா எதுதான் உண்மையானது, எதுதான் நிரந்தரமானது? ஆ, அது ஒரு நல்ல கேள்வி. இந்த படைப்பு இத விளக்குறதுக்கு இயற்கையே ஒரு பெரிய வகுப்பறையா மாத்துது. வானத்துல மேகங்கள் வரும் போகும், ஆனா வானம் எப்பவுமே மாறுறதில்ல. கரெக்ட். மேகங்கள் தான் மாறும். அதே மாதிரி கடல்ல அலைகள் ஒவ்வொரு நொடியும் தோன்றி மறையும். ஆனா அந்த அலைகளுக்கு ஆதாரமா இருக்கிற கடல் அப்படியே தான் இருக்கும். ஒரு அலை மேல எழும்பி மீண்டும் கடல்ல அடங்கும் போதுதான், ஓ, இத்தனை நேரமா நான் கடலுங்கிற உண்மைய மறந்து அலைன்னு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு அது உணருது. ரொம்ப அழகான விளக்கம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். சொல்லுங்க. பனிக்கட்டி எவ்வளவு திடமா பார்க்கறதுக்கு ரொம்ப உறுதியா இருந்தாலும் அதோட உண்மையான தன்மை நீர்தான். பனிக்கட்டி உருகும்போது அது மீண்டும் நீரா மாறிடுது. அப்போ அந்த மூலத்துக்கே திரும்பி போயிடுது. ஆமா, அதே போல நம்ம கண்களுக்கு தெரியற இந்த தோற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த மூலம் மட்டும்தான். சொல்லப்போனா நம்ம உடல் கூட ஒரு கல்ல போல உணர்ச்சியற்றதுதான். உடல் உணர்ச்சியற்றதா? ஆமா, இன்சென்ஷியன்ட். அந்த உடலின் வழியா உணர்கிறதே ஒரு விழிப்புணர்வு. அதுதான் உண்மையானது. சரி, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? எல்லாமே மாயை, எல்லாமே வெறும் தோற்றம், நான் கடலோட ஒரு துளிதான்னா நான் அதை எப்படி உணர்வது? தியானம் செஞ்சா இந்த அமைதி கிடைக்குமா? நான் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்து மூச்சை கவனிச்சா இந்த நான் அழிஞ்சிடுமா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஏன்னா இங்கதான் ஊசின் ரொம்ப முரண்பாடான ஆனா ஆழமான ஒரு உண்மையை சொல்றாரு. முரண்பாடான உண்மையா? என்னது அது? நீங்க தியானம் செய்றீங்க அப்படின்னா அங்க தியானம் செய்பவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் தியானம்னு ஒரு செயல் இருக்கு. தியானம் செய்பவனை அழிக்கும் வரை தியானத்தால் எந்த பயனும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. வெயிட், தியானம் செய்பவன் அழிக்கணுமா? ஆமா, அமைதியை தேடி நாம ஒரு செயலை செய்யும்போது நான் வேற அமைதி வேறன்னு ஒரு பிரிவினையை நாமளே உருவாக்குறோம். நாமெல்லாம் ஏற்கனவே மூலத்தோட இணைஞ்சுதான் இருக்கோம். ஆனா நாம பிரிந்திருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிரிவை சரி செய்ய தியானம் பண்றோம்னு சொல்றதே மேலும் அந்த பிரிவை அதிகப்படுத்துறதுக்கான வேலை தான். இது கேட்கும் போதே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அகந்தை இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகுது. ஆனா அதோட லாஜிக் ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இந்த தத்துவத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்மளோட சாதாரண அன்றாட வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது? அதுதான் பிராக்டிக்கலான கேள்வி.
ஏன்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கு, டிராஃபிக் இருக்கு, மாசம் ஆனா இஎம்ஐ கட்டணும். இதெல்லாம் எப்படி கையாள்வது? எதையும் கட்டுப்படுத்த நினைக்காம வாழ்க்கை அதோட போக்குல செல்றத அனுமதிப்பதே சிறந்த வழின்னு சொல்றத தி ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நோ ஸ்ட்ராட்டஜி, அதாவது திட்டமிடாத உத்தி அப்படின்னு புத்தகம் சொல்லுது. திட்டமிடாத உத்தி கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. நம்ம மனசுல இருக்கிற கருத்துக்கள், மத்தவங்கள பத்தின தீர்ப்புகள், நம்மோட எதிர்கால யோசனைகள் இது எல்லாத்தையும் ஒரு நெருப்புல போட்டு எரிக்கணும்னு ஊச்சின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் எரிக்குமா? ஆமா, அந்த நெருப்பு முற்றிலுமா அணைஞ்ச பிறகு பார்த்தா இந்த உலகம் எப்படி இருக்கோ அப்படியே அது ஒரு சரியான இடமா தெரியும்னு சொல்றாரு. வாவ்! இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் உதாரணம் இருக்கா? ஆமா, இது ரொம்ப பிராக்டிக்கலா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். புத்தகத்துல வர கரையான்களோட உதாரணம் அது. கரையான்களா? என்ன உதாரணம் அது? இப்போ வீட்ல கரையான் பிடிச்சா அந்த வீட்டு உரிமையாளருக்கு அது பெரிய பிரச்சனை. அதனால அவர் அந்த கரையான்களை அழிக்க நினைக்கிறாரு. ஆமா, ஸ்ப்ரே அடிச்சு கொன்னுடுவாரு. உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் அது நல்லது. ஆனா கரையான்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட இருப்பிடமே அழியுது, அது அவற்றுக்கு கெட்டது. ஓ, கரையான்களுக்கு அது கெட்டது. இதுதான் மனிதனின் சுயநல பார்வைக்கும் இயற்கையின் முழுமையான பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். இயற்கை எதையும் நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கறது இல்ல. ஆமா, இயற்கை எல்லாத்தையும் சமமா தான் பாக்கும். இப்ப இத நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். திடீர்னு ஒருத்தருக்கு வேலையிலிருந்து டிஸ்மிஸ் ஆர்டர் வருது. அவருக்கு அது உலகம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். கண்டிப்பா பெரிய கஷ்டம்தான் அது. ஆனா பிரபஞ்சத்தோட பார்வையில அது வெறும் ஒரு ஆற்றலின் மாற்றம், ஒரு ஷிஃப்ட் இன் எனர்ஜி, அவ்வளவுதான். நடக்கிற விஷயங்களை நம்மளோட சொந்த வெறுப்புகளை தாண்டி பிரபஞ்சத்தோட பார்வையிலிருந்து பார்க்க கத்துக்கணும். இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாவோ இல்ல ரொம்ப கடினமான ஒரு விஷயமாவோ தோணலாம். ஆமா, ஆரம்பத்துல அப்படிதான் தோணும். எல்லாத்தையும் ஏத்துக்கணுமா, எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்லையான்னு ஒரு பயம் கூட வரலாம். அதுக்காகத்தான் புத்தகத்துல ரொம்ப ஆறுதலான ஒரு வரி கொடுத்திருக்காங்க. ரிலாக்ஸ் அண்ட் சாஃப்டன், இட் வில் ஷைன் when it shines. ரொம்ப அற்புதமான வரி அது. அதாவது முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்கள், உங்க மனசை இறுக்கமா வச்சுக்காம கொஞ்சம் மென்மையாக்குங்கள். இந்த புரிதல் எப்போ உங்களுக்குள்ள ஒளிர வேண்டுமோ, எப்போ புரியணுமோ அப்போ தானாவே ஒளிரும். நீங்க முக்கி முணங்கி அதை அடைய வேண்டிய அவசியம் இல்ல. அது 100க்கு 100 உண்மை. உண்மையான அறிவு அப்படிங்கிறது நிறைய புத்தகங்களை படிச்சு மூளையில தகவல்களை ஏத்திக்கிறது கிடையாது. மனதின் அதிகாரத்தை ரத்து செய்வதில் தான் உண்மையான ஞானம் இருக்கு. மனதின் அதிகாரத்தை ரத்து செய்யணும். சூப்பர். மனசு எப்பவுமே குறைகளை தான் கண்டுபிடிக்கும். ஒரு ரோஜா செடியை பார்த்தா ஐயோ இதுல இவ்ளோ முட்கள் இருக்கே அப்படின்னு முட்களை பத்தி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு அந்த ரோஜாவின் அழகை ரசிக்காம விட்டுறக்கூடாது. முட்கள் இருப்பதும் இயற்கையோட ஒரு அங்கம்தான். கண்டிப்பா. பிரச்சனைகளும் வலிகளும் வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான். எதையும் எதிர்த்து போராடாம வாழ்க்கையோட ஓட்டத்துல முழுமையா சரணடைறது தான் அந்த திட்டமிடாத உத்தி. இந்த விவாதம் உண்மையிலே நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த நிறைய விஷயங்களை புரட்டி போடுற மாதிரி இருக்கு. ஆமா, நிறைய பழைய நம்பிக்கைகளை உடைக்குது. தேடலை நிறுத்துவதே தேடுவதை கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி அப்படிங்கிற முரண்பாடான உண்மை இப்போ ஆழமா புரியுது. எனக்கும் அதே ஃபீல் தான். இந்த ஆழ்ந்த விவாதத்தின் நிறைவா கேட்டுட்டு இருக்கிற நீங்க தாங்களாகவே சிந்தித்து பார்க்க ஒரு ஆழமான கருத்தை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். அது என்ன கருத்து? ஒரு தோட்டத்துல களைகளை பிடுங்குவதற்கும் வேர்களை பிடுங்குவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. களைகளை மட்டும் மேலோட்டமா வெட்டி விட்டா அவை நட்சத்திர மீனின் கைகளை போல மீண்டும் மீண்டும் முளைச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, ஸ்டார்ஃபிஷ் கை மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு நட்சத்திர மீனோட கைய வெட்டினா அது எப்படி மறுபடியும் வளருமோ அதே போலதான் நம்மோட சின்ன சின்ன ஆசைகளையும் கோபத்தையும் மேலோட்டமா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது. கரெக்ட். ஆனா அந்த செடியோட வேரை பிடுங்குனா அந்த செடி முற்றிலுமா அழிஞ்சிடும். எந்த வேற சொல்றீங்க? அது போலவே நம்மோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான அந்த நான் அப்படிங்கிற அடையாளத்தை வேரோடு பிடுங்கிறது தான் மிகச்சிறந்த தோட்டக்கலை அப்படின்னு ஊஷின் சொல்றாரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கும்போது நாம் அந்த கதையில ஒன்றி போய் சிரிக்கிறோம், அழுகுறோம். ஆனா நாடகம் முடிஞ்ச பிறகும் பார்வையாளன் தொடர்ந்து இருக்கிறான். நாடகத்துல வர்ற பாத்திரங்கள் தான் மேடையை விட்டு போகும். நீங்க அந்த நாடக பாத்திரம் கிடையாது. நீங்க தான் அந்த நிரந்தரமான பார்வையாளன். ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இது. அந்த நாடக மேடையில நடக்கிற கதைய தயவு செஞ்சு உங்களுடைய சொந்த கதையா மாற்றி விடாதீர்கள். அத வெளியில இருந்து பாருங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.